What is NFT? Hello friends. அநேகமானவர்களுக்கு என்எஃப்டிஸ்ன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சரியான டவுட் ஒன்று இருக்கும். ஏன் சும்மா ஃபோட்டோஸை நிறைய விலைக்கு மில்லியன் கணக்கில் காசு கொடுத்து வாங்குறா? குரங்கு போர்டப்பேன்னு சொல்லி ஒரு என்எஃப்டி பெஸ்ட்டான கலெக்ஷன் ஒன்று இருக்குது. அது ஒரு குரங்கு ஃபோட்டோ. அதை ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து ஏன் வாங்குறவன் லூஸா இல்லாட்டி விற்கிறவன் லூஸான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஸோ இந்த இதில் எப்படி இது ஈஸியான்னு சொல்லி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பார்ட்டியோட கண்ட்ரோலில் இருந்தால் அது சென்ட்ரலைஸ்ட். ஓகே, அதே மாதிரி அது ஃபஞ்சிபிள். இப்போ ஃபஞ்சிபிள்டா அர்த்தம் என்னன்னு சொன்னால் அதுக்கு நிறைய கொப்பி இருக்கும். ஓகேயா, யூனிக் ஒன்று இல்லை. இப்போ நான் 100 ருபீஸ் உண்ட ஒரு ஆள் பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கில் இப்போ நான் என்ன 100 ருபீஸ் உண்ட என் பேங்க்கில் டிபாசிட் பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கு ஒரு என் ஃப்ரெண்டோட ஒரு ஆளோட பேங்குக்கு நான் 100 ருபீஸை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு சொன்னால் நான் கொண்டு போய் போட்ட அதே 100 ருபீஸை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமான்னு கேட்டால் தெரியா. அவன் எங்கேயோ இருக்கிற பேங்க்கில் அவடத்த ஒரு நம்பர் ஒன்று போடுவான். நாளைக்கு என் ஃப்ரெண்ட் போய் விட்ரோ பண்ணக்குள்ள அது ஏதோ ஒரு காசு வரும். ஆனால் 100 ருபீஸ் தான் அவருக்கு கிடைக்கும். அதாவது எமௌண்ட் சேம் இருக்கும், ஆனால் போகிறது ஏதோ ஒரு கொப்பி. அது இல்லைக்கிற 1000 கொப்பிலே ஒரு கொப்பியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டைமண்ட் கடை ஒன்றில் ஒரு டைமண்ட் ஒன்று பார்க்கிங்க. ஓகே, அந்த டைமண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யூனிக். நீங்கள் பார்க்குற அந்த பர்டிகுலர் டைமண்ட் யூனிக், அதுக்கு கொப்பி இல்லை. ஓகே, ஆனால் அது அந்த பர்டிகுலர் கடையோட கண்ட்ரோலில் இருக்கு. நாளைக்கு அவன் என்ன செய்யலாம், உங்களுக்கு டைமண்டை தராமல் ஏமாற்றலாம். அது ஒரு கலெக்டிபிளில் சென்ட்ரலைஸ்டானது, ஆனால் அது நான் ஃபஞ்சிபிள். இப்போ நம்ம பாவிக்கிற கிரிப்டோ கரன்சிஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியும் ஃபஞ்சிபிள். ஓகே, இப்போ நான் 0.1 பிட்காயினை என் வாலெட்டில் வச்சிருக்கேன். இப்போ 0.1 பிட்காயின் இன்னொரு ஆளுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் நான் வச்சிருக்கிற அதே பிட்காயின் தான் அங்கே போக முடியல. அதில் கொப்பி ஒன்று தான் போகும். அதாவது வேறு எங்கேயோ இருக்கிற பிட்காயின், அதாவது எமௌண்ட் சரியாக போகும். நான் வச்சிருந்த அதே தான் போகுமாண்டா இல்லை. ஓகே, ஆனால் பிட்காயின் டீசென்ட்ரலைஸ். ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் வந்துட்டு இல்லை, உலகம் பூரா இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் மைனஸோட கண்ட்ரோலில் அது இயங்கிட்டு இருக்குது. ஓகே, என்எஃப்டின்னு சொன்னால் இதே மாதிரி டிஜிட்டல் கலெக்டிபிள்ஸ் தான். ஆனால் அது இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ உலகத்திலே ஒன்று தான் இருக்கும். ஆனால் அது ஒரு சென்ட்ரலைஸ்டு இல்லாமல் உலகம் பூரா அதோட கொப்பி இருக்கும். அதாவது அந்த இப்போ ஒரு பிளாக் செயின் ஐடி ஒன்று இருக்குன்னா அந்த ஐடி யாருதுங்கிற அந்த கொப்பி உலகம் பூரா இருக்கும். அதனால் இதை மெனிப்புலேட்டும் பண்ணலாம், இது செய்யலாம். அதனால் இது டீசென்ட்ரலைஸ்டாகவும் இருக்கி நான் ஃபஞ்சபிள், கொப்பியும் இல்லாமல் யூனிக்காக இருக்கிறதால தான் இது இவ்வளோ இதில் போயிட்டு இருக்கு. ஆனால் கவனமாக இருந்துக்கொள்ளுங்க, என்எஃப்டிஸில் நிறைய ஸ்கேம் நடக்குது. சும்மா ஒரு ஃபோட்டோ போட்டு மில்லியன் கணக்கில் இப்படி ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறது மில்லியன் கணக்கில் ஃபண்டை வாங்கிட்டு போட்டு நிறைய ரக்புல் பண்ணிட்டு போகிற பெரிய கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ என்எஃப்டிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள கவனமாக இருங்க. ஸோ இதே மாதிரி வெளியே கிரிப்டோ கரன்சி கண்டு ஆன்லைன் பிசினஸ் கண்டு பார்க்கணும்னு சொன்னால் பயோவில் இருக்க யூடியூப் சேனலை செக் பண்ணுங்கள். என்ன கண்டெக்ட் பண்ணுன்னு சொன்னால் என்ன ஃப்ளோ பேஜை பாருங்கள். பை.